நேத்து Facebookல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்து என்னன்னா, நம்ம பார்த்திபன் சாருடைய அற்புதமான ஒரு படைப்பு இருக்குல்ல, "ஒத்த செருப்பு சைஸ் எல்லுன்னு" படம் இருக்குல்ல, அந்த படத்த வந்து ஹாலிவுட்ல இருக்கிற நம்ம டென்சில் வாஷிங்டன் இருக்கார்ல, நம்ம ஈக்குவலைசர் அப்படிங்கிற படம் மூலமாக இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன். 2 வாட்டி ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. ஒரு வாட்டி வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஒரு வாட்டி ஆக்டருக்குன்னு நெனைக்கிறேன். அ அவ்வளவு அற்புதமான ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன். அவர் எப்படிப்பட்ட மனிதன்னா, நம்ம எப்படி சொல்றது, இங்க தமிழ் சினிமால பொறுத்தவரைக்கும் ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் தான் கருப்பா இருக்கவங்கலாம் ஹீரோ ஆக முடியாதுன்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருந்துச்சு. அது உடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி, அ கருப்பினத்தவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினலா தான் வந்து ஷோகேஸ் பண்ணி காட்டிட்டு இருந்திருக்காங்க சினிமால அப்பல்லாம். ஸோ அத வந்து போர்ட்ரேட் பண்ணி, அவரு வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிகன் அப்படின்னுங்கிற விஷயத்த வந்து டென்சில் வாஷிங்டன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கருப்பினத்துவ மக்களே வந்து பயங்கரமா உணர்ந்தாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பல பேர வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. சாமுவேல் ஜாக்சனுக்கு அப்புறம் நம்ப டென்சில் வாஷிங்டன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம பிளாக் பேந்தர் இருக்கார்ல, அவரு இறந்து போயிட்டார்ல, சாட்விக் பாஸ்மன் நெனைக்கிறேன் அவரு பேரு. அவருக்கு டியூஷன் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் கட்டாராம். அதாவது இப்ப ஆக்டிங்க்கான டியூஷன் ஃபீஸ் வந்து இவர் தான் கட்டினாராம். அது கட்டி அதுக்கப்புறமேட்டு அவர் அதுக்கப்புறம் தான் ஆக்டர் ஆனாரு. மிகப்பெரிய அளவுக்கு உலக புகழ் அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு பல பேருக்கு இப்பயும் தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிர்றேன். ஸோ 2 வாட்டி ஆஸ்கர் வாங்கின ஒரு மனிதன் வந்து இந்த படத்த பண்றாரு அப்படின்னா, அது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரொம்ப பெரிய அளவிற்கு வந்து நம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயமாவும் அது இருக்கும் அப்படிங்கிறனால, அது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ப்ரீ புரொடக்ஷன் லெவல்ல இருக்குன்னு சொல்லி வந்து அந்த செய்தி போட்டிருந்தாங்க ஒரு போஸ்ட்டு. ஆனா இது நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இத ஒரு வீடியோவா போடுறேன். எல்லாரும் ஃபேக்கா வந்து போட்டு அதில வருமானம் பண்ணணும்னு பண்ணுவாய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா இருந்தாலும் சரி, இது நடந்தாலும் சரி, அது ஒரு ஒரு பேச்சுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏன்னா, அந்த படம் வந்து அந்த அளவு ஒர்த்தான படமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அந்த அளவு ஒர்த்தான படம். பார்த்திபன் சாரு கடந்த 15 வருஷத்துல பண்ண படத்திலேயே ரொம்ப அற்புதமான படம் "ஒத்த செருப்பு சைஸ் ஏழுங்கிற படம் தான். ஏன்னா, ஒரு தனி மனிதன் ஒரு படத்த ஒட்டுமொத்தமா தாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திபன் அவர்கள் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ரைட்டிங்ல காட்டின படம் வந்து அந்த படம். ஆ எப்படி சொல்றேன்னா, 1 1/2 மணி நேரம் ஒரு ஆடியன்ஸ வந்து வெறும் சவுண்ட் எஃபெக்ட் பிளஸ் வந்து வெறும் ஆக்டிங்கு, டயலாக்ஸ்ல வச்சு மட்டுமே நகர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பண்படுதல் வேணும். அதுக்கு பயங்கரமான நாலேட்ஜ் வேணும். அது பார்த்திபன் சார்ட்ட வந்து இருந்தது. அதனால ரொம்ப அற்புதமா பண்ணாரு. ஆனா, ஒத்த செருப்பு படத்து மூலமா கிடைச்ச அந்த வாய்ப்ப, அந்த புகழ சரியா வந்து மெயின்டெயின் பண்ணி வந்து இரவின் அ நிழல்னு ஒரு படம் பண்ணார்ல, அந்த படத்துல கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அந்த இரவின் நிழல் படத்த உட்கார்ந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம். ஆனா, ரொம்ப பெரிய முயற்சின்னு வைங்களேன். முயற்சி பண்ணதுனாலயே அது நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. அது அந்த அளவுக்கு வந்து ரசிக்கும்படியான படமாக இல்லை. அதற்கு பிறகு இப்போ ஒரு படம் வந்து பார்த்திபன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, அது சரியா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சூழ்நிலையை நோக்கி வந்து நம்மள நகர்த்திட்டே இருக்குது. ஆ இப்போ இந்த டீன்ஸ்ன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். ஆனா, எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு நெருக்கமா இல்ல. அது வந்து அந்த அளவுக்கு கிரிப்பான ஒரு ஃபீல வந்து குடுக்கல. இந்த கோஸ்ட் பஸ்டர்ன்னு ஒரு படம் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. அந்த படத்துலருந்து கொஞ்சம் லூஸ் எண்ட்ஸ் வந்து எடுத்த மாதிரி தான் அந்த படம். இந்த குழந்தைகள வச்சு பேஸ் பண்ணி, அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, அப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அசெம்பிள் பண்ணி தான் அந்த படம் வந்து செய்யப்படுற மாரி தோணுச்சு. அதனால எனக்கு அது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தல. கூட வந்த படம் மகாராஜா படம் வந்து பெரிய அளவுக்கு அந்த டைம்ல ஓடிட்டு இருந்த மகாராஜா படம் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் குடுத்துச்சு. இந்தியன் 2 திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகாத நேரத்தில கூட டீன்ஸ் படம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. டிக்கெட் ரேட்லாம் கம்மி பண்ணாங்க. ரூ. 127 தான் டிக்கெட்டு. ஆனா அதையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா போட்ட காசு எடுத்துட்டேன்னு அவங்க சொல்றாரு. எடுத்திருந்தா சந்தோஷம். இந்த கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த ஒத்த செருப்பு சைஸ் ஏழுங்கிற படத்த பொறுத்தவரைக்கும், ஒரு வேள வந்து ஹாலிவுட்ல போய் பார்த்திபன் சாரே இயக்குற மாதிரி ஒரு வாய்ப்புலாம் அவருக்கு கிடைச்சது அப்டின்னா, அத விட பெரிய சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஹாலிவுட்ல வந்து அவங்க பண்ணப்படுகின்ற விதமும், அவங்க வந்து அ எடுக்கப்படுகின்ற விதமும், அந்த எப்படி சொல்றது? அவங்களுடைய நம்ம இங்க சொல்றாங்க இல்லைங்க, ஃபெஃப்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த குழு இருக்காங்கல்ல, சங்கம். அதுக்கும் அங்க இருக்க மெத்தடுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால தான் ரோபோ படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டுக்கு போகாம 2.0 படம் கூட ஹாலிவுட் டெக்னீஷியன வச்சு பண்ண முடியாம போனதுக்கு உண்டான காரணம், அர்னால்டு வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. பட் ஆனா, அர்னால்டு அவர்கள் வந்து ஹாலிவுட்ல இருக்கிற டெக்னீஷியனு அ அங்க இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்களோ, அந்த மெத்தட்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அர்னால்டு வந்து ஆசைப்பட்டாரு. ஸோ, அதனால தான் அது செட் ஆகாம போயிருச்சு. ஸோ, இங்க இருக்கிற பார்த்திபன் அவர்கள் போய் அங்க போய் படம் பண்ற அளவுக்கு அவங்க விடுவாங்களான்னு தெரியாது. அப்படி நடந்தா அதோட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தமிழ் சினிமாவ பொறுத்த எல்லா இயக்குனர்களும் வளரணும். தமிழ் சினிமா வளரணும். நமக்கு வந்து குளோபலா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும். எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துல ஆஸ்கார் வாங்கும்போது, நெறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்தியன் மியூசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு வந்து அவ்வளோ தரம் வாய்ந்த மியூசிக்க குடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ப்ரூவ் பண்ணாரு. அதுக்குன்னு இந்தியால இருக்கிற மத்த மியூசிக் டைரக்டர்லாம் வந்து நானு வந்து ரொம்ப
அவங்களுக்கு தான் தெரியாதுன்னுலாம் சொல்ல வரல. இப்ப என்னன்னா, ஆஸ்கார பொறுத்தவரைக்கும் அதுக்குன்னு அங்க இருக்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க வந்து கரெக்ட்டா போய் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போய் படத்த காட்டணும். ஒரு படம் வந்து அதுக்கு உண்டான அளவுக்கு வியாபாரம் ஆயிருக்கணும். அதே மாரி அந்த படம் வந்து உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த படத்துல யூஸ் பண்ற அந்த மியூசிக்ல இருந்து, அந்த படம் சொல்லப்படுகின்ற விதங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்ல இருக்கணும். அப்பதான் அங்க இருக்கிற அந்த அகாடமிக்கு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு படத்த பண்ணி அத கொண்டு போய் ஆஸ்கர் கேட்டீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் இருக்கு இல்லைங்க. அந்த ஆர்ஆர்ஆர் படம் இதுல வருதுல்ல. நாட்டு நாட்டு பாட்டு இருக்குல்ல. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரா கிடைக்கிறது தான். பாட்டு அப்படிங்கிறனால குடுத்துட்டாய்ங்க. ஆனா படத்துக்கு அப்படிங்கும்போது அவங்க நெறைய விஷயங்கள வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள இந்த படத்த கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த திரைப்படம் வந்து ஹாலிவுட்ல ரீமேக் செய்யப்பட்டு, டென்சல் வாஷிங்டன் அவர்கள் வந்து அந்த படத்த வந்து 1 1/2 மணி நேரம் ஹோல்டு பண்ணி அவரு பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா தட்டி தள்ளிருவாப்ல. அப்படி அவர் செஞ்சு முடிச்சாருன்னா, கண்டிப்பா அடுத்த 3வது ஆஸ்கர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த படத்துல வந்து கான்செப்ட் இருக்கு. ஆ அது வந்து நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எதிர்பார்க்குறேன். நீங்க இது உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது பொய்ன்னு சொல்றீங்களோ? என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அத பத்தி கவல இல்ல. பட் ஆனா, நடந்தா நல்லாருக்கும். நடந்தா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!